யங் அட்டாக்ஸ் சின்ன வயசுலேயே வந்து ஏன் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, அதுவும் சமீப காலத்தில் ஏன் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து சின்ன வயசில் அதிகமாக வருது, இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படணும். ஏன்னா அது உண்மையான ஃபேக்ட் தான். இப்போ இப்போ சும்மா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக இப்போ ஜென்ரலாக அப்படி சொல்லலை. இது ஒரு டேட்டா இருக்குது, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவே இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 to 2020 இந்த 20 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்கோட ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறிட்டே வருதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் இன் ஹார்ட் அட்டாக்ஸ், 30% ஹார்ட் அட்டாக் வந்து இந்த சின்ன ஏஜ் குரூப்பில் 30 to 50 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது குறிப்பாக. ஸோ அதில் அப்சர்வ் பண்ண ஃபேக்டர்ஸ் என்னன்னா, அதுவுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து அன்ஹெல்தியாக நோக்கி போகிறதால தான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்னன்னு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ப்ரிவலன்ஸ் கண்டிப்பாக அதிகம் ஆகிட்டே இருக்குது. ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப பெரிய கெட்ட ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. செகண்ட் வந்து போர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ், தூங்குற அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நோக்கி அதிகமாக யங்ஸ்டர்ஸ் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒர்க் பண்ணுறது, ரொம்ப ஸ்க்ரீன் அடிக்ஷன், ஃபோன் இல்லை டிவி அடிக்ஷன், ஸ்க்ரீன் அடிக்ஷன்ஸ், கம்ப்யூட்டர் அடிக்ஷன்ஸால் தூக்க அளவும் குறையதாலையும் வந்து பாடியில ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இதனாலேயும் வந்து ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் சாப்பிட்ற உணவு பழக்கங்களும் மாறிக்கிட்டே வருது. இப்போ 2 டெக்கேட்ஸ் முன்னாடிலாம் உணவெல்லாம் வந்து ரொம்ப பெட்டர் ஹெல்தி டைரக்ஷனில் இருந்துச்சு. இப்போ ஈஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட், இப்போ கேஎஃப்சி இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஈஸியாக அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவைலபிலிட்டியும் ஈஸியாகிடுச்சு. பொய் வாங்கி அன்ஹெல்தியாக சாப்பிட்ற பிரச்சனை மட்டும் இல்லை, ஈஸியாக பட்டன் தட்டினாலே ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி பல ஆப் வந்து ஈஸியாக பட்டன் தட்டினாலே சாப்பாடு வந்து டோருக்கே வந்து டெலிவர் ஆகுது. அதில் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடியது வந்து இம்மீடியட் ப்ளஷருக்காக ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடியது வந்து அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான். ஸோ கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த அன்ஹெல்தி ஃபுட் கன்சம்ஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது இந்த எல்டர்லி ஏஜ் குரூப்பில் முதியோர் மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பிரச்சனை நாட்டுக்கு நமக்கு முன்னாடி வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்புலேஷன் சிக்னிஃபிகண்ட்டாக யங்கர் ஏஜ் குரூப்பில் இருக்கும். இந்த யங்கர் ஏஜ் குரூப்பில் ஒபிசிட்டி இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியோட இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆன இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக 70-80 வயசுக்கு வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ யங்ஸ்டராக இருக்கிற நம்ம நாட்டு பாப்புலேஷன், அதுவும் ஒபேசிட்டியோடு இருக்கிற பாப்புலேஷன் வந்து ஈஸியாக 40-50 இயர்ஸ்க்கே வந்து ஈஸியாக இறந்து போகிற வாய்ப்பும் இருக்குது.